இப்போ நம்ம செகண்ட் பேப்பர் கிளாஸ் எடுக்க போறோம். இந்த செகண்ட் பேப்பர் கிளாஸ் நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக்ஸாம்ல நம்மள எப்படி எவாலுவேட் பண்ணுவாங்க, அதாவது நம்மளுக்கு மார்க்ஸ் எப்படி போடுவாங்கன்னு பார்க்கணும். அதாவது கிரேட் அண்ட் மார்க்ஸ். நம்ம இப்போ பார்க்க போறது கிரேட் அண்ட் மார்க்ஸ். இப்போ நம்ம எல்லாருமே ஸ்பீட் அடிக்கிறோம். இப்போ நம்ம ஸ்பீட் அடிக்கிறோம் இல்லையா, நம்ம எல்லாமே இங்கிலீஷ் ஜூனியர், தமிழ் ஜூனியர் எக்ஸாம் போக போகிறோம். இந்த ஜூனியர் எக்ஸாமில் 2 பேப்பர் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேப்பர், அதாவது இந்த ஃபர்ஸ்ட் பேப்பர் தான் நம்ம அடிக்கிற ஸ்பீட். இதுக்கு மொத்த மார்க் எவ்வளோ? 100. எவ்வளோ டைம் தராங்க? 10 மினிட்ஸ். எக்ஸாமில் 10 மினிட்ஸ் தான் தருவாங்க. அதே மாதிரி இப்போ செகண்ட் பேப்பர்னு ஒன்று இருக்கு. இந்த செகண்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா இதுக்கும் மொத்த மார்க் 100. இதுக்கு டைம் பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸ். எவ்வளோ நேரம்? 45 மினிட்ஸ். இந்த 45 மினிட்ஸ் செகண்ட் பேப்பரில் 2 குரூப் இருக்கு. ஒன்று ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம், ஸ்டேட்மெண்ட், இதுக்கு 50 மார்க்கு. அதே மாதிரி லெட்டர்னு இருக்கு. இந்த லெட்டருக்கு 50 மார்க். இந்த லெட்டரில் பார்த்தீங்கன்னா 3 வகையான லெட்டர் இருக்கு. ப்ரொஃபஷனல் லெட்டர் சொல்லுவோம், ப்ரொஃபஷனல் லெட்டர். அதே மாதிரி பிஸ்னஸ் லெட்டர், கவர்மெண்ட் ஆர்டர். டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த லெட்டரில் 3 லெட்டரில் எதனா ஒரு லெட்டர் தான் வரும். அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் ஒன்று வரும். கட்டாயம் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லேயும் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும், 3 லெட்டரில் எதனா ஒரு லெட்டர் இருக்கும். இதுக்கு 50 மார்க், இதுக்கு 50 மார்க். டோட்டலாக 100 மார்க், 45 நிமிஷம். இதில் யாருக்குன்னா டவுட் இருக்கா? ஓகே, இப்போ எப்படி உங்களுக்கு எவாலுவேட் பண்ண போகிறாங்க பார்க்கலாமா? எப்படி உங்களுக்கு கிரேட் வரப்போகுதுன்னு பார்க்கலாமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் பேப்பர், செகண்ட் பேப்பர். இப்போ கிரேட் உங்களுக்கு டிஸ்டிங்ஷன், இதுதான் ஹையஸ்ட் கிரேட். இந்த டிஸ்டிங்ஷன் கிரேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க 75 மார்க்ஸ் அண்ட் அபோவ் எடுக்கணும். 75க்கு மேல ஃபர்ஸ்ட் பேப்பர்லயும் செகண்ட் பேப்பர்லயும் நீங்க 75 மார்க்குக்கு மேல எடுத்தீங்கன்னா, 75 அதுக்கு மேலேயும் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டிங்ஷன் உங்க சர்டிபிகேட்ல வரும். அதே மாதிரி இதுக்கு அடுத்த கிரேட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ். இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு பார்த்தீங்கன்னா 60 மார்க்குக்கு மேலேயும் 74 இல்லை 74 கீழே, 60 மார்க்ல இருந்து 74 மார்க்குள்ள நீங்க வாங்கினீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேப்பர்லயும் சரி செகண்ட் பேப்பர்லயும் சரி 2 சேம் தான். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரும். அதே மாதிரி செகண்ட் கிளாஸ்க்கு மார்க் எவ்வளவு தேவைப்படுதுன்னா 45க்கு மேல வாங்கணும். 59 இல்ல அது கீழே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் கிளாஸ் வரும். ஓகே, இதுல யாருக்குன்னா டவுட் இருக்கா? டவுட் இல்லை சார். அப்போ பாஸ் ஆகிறதுக்கு எவ்வளவு சார் வாங்கணும்? மினிமம் பாஸ் ஆகிறதுக்கு நீங்க 45 மார்க்குக்கு மேல வாங்கணும். இதுதான் பாஸ் ஆகிறதுக்கு வாங்கணும். 45க்கு மேல இந்த பேப்பர் ஃபர்ஸ்ட் பேப்பர்லயே 45க்கு மேல வாங்கணும், செகண்ட் பேப்பர்லயே 45க்கு மேல வாங்கணும். சரிங்க சார், என்னோட கிரேடு எது சார் வரும்? ஃபர்ஸ்ட் பேப்பர்ல நான் 90 மார்க் வாங்கிட்டேன், செகண்ட் பேப்பர்ல நான் 60 தான் வாங்கியிருக்கேன். இப்போ என்னோட கிரேட் எது சார் சர்டிபிகேட்ல வரும்னா, எதுல கம்மியா வாங்கியிருக்கீங்களோ அதுதான் உங்களோட கிரேடா வரும். புரிஞ்சுதா? ஒருத்தர் ஃபர்ஸ்ட் பேப்பர்ல 90 வாங்கிட்டாரு, செகண்ட் பேப்பர்ல 70 வாங்கினார் அப்படின்னா 70 எங்க வருது? ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு நேரா வருது. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் உங்களோட கிரேடா வரும். இதுல யாருக்குன்னா டவுட் இருக்கா? ஓகே, கிரேட் அண்ட் மார்க்ஸ் ஓவர் இல்லையா? ஓகே, ஷால் வி கோ டு தி நெக்ஸ்ட் திங்? ஓகே, தேங்க்ஸ்.